we're going to look into the word, and we're going to start in Ephesians chapter 5. நம்ம வேதத்துக்குள்ள கடந்து போக இருக்கிறோம். நான் முதலாவது எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறேன். You can all turn your Bibles to Ephesians 5:14. எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 14. தமிழ்ல ஒரு வாசிக்க முடியுமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். Amen. English Lord வாசிக்கிறேன். Therefore he says, awake you who sleep, arise from the dead, and Christ will give you life. Right now we're going to look at the first word of that. In English, right after awake, there's a comma. Why is such importance given to awake, and then after it says you who sleep, as extra information in between two commas? நாம் முதலாவது அந்த வசனத்தில் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். இங்கிலீஷ்ல வந்து awake அப்படின்ற வார்த்தைக்கு பிறகு ஒரு கமா இருக்கு, அதுக்கப்புறம் sleep அப்படின்றது இருக்கு. அது ஏன் அதுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். What does it mean to be awake? விழித்திருக்கிறதுக்கான அர்த்தம் என்ன? எதுக்காக நம்ம விழித்திருக்க வேண்டும்? When we are physically asleep, we're either in our bed, we're sleeping, and we're not aware of what happens around us. நாம் தூக்கத்துல இருக்கும்போது நம்ம சுத்தி என்ன நடக்குது நமக்கு தெரியாம இருக்கு. But when you are awake, you are aware. ஆனா நம்ம விழித்திருக்கும் போது நம்ம சுத்தி என்ன நடக்குது நமக்கு தெரியுது. நம்மளோட மைண்டுக்கு தெரியுது நம்ம சுத்தி ஏதோ நடக்குது, ஏதோ சத்தம் வருது அப்படின்றது. You can understand. Your five senses work. நம்மளோட ஐம்புலங்களும் நம்மளோட சென்சஸ், அதாவது நம்ம சொல்றது நம்மளால கேட்க முடியுது, நம்மளால ஸ்மெல் பண்ண முடியுது. அதனால அந்த உணர்வுகள் நமக்கு இருக்குது அந்த. So when we are awake, we are actively doing something, or we can understand or perceive what is happening around us. விழித்திருக்கும் போது நமக்குள்ளாக ஏதோ நடக்குது. என்னன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, நம்மள சுத்தி நடக்கிற உலகத்துல ஏதோ இயங்குது அப்படின்றது நம்மளால மனதளவுல புரிஞ்சுக்க முடியுது. But what does it mean to be awake spiritually? ஆனால் அது வந்து உலக பிரகாரமாக விழித்திருப்பது அது. ஆனா உள்ளார்ந்த தேவனுடைய விதத்துல தேவன் சொல்ற விதமான தெய்வீகமான அர்த்தம் என்ன, விழித்திருப்பதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். Today we're going to look at seeing. நாம என்ன பார்க்க வேண்டும் அதை பொறுத்து நம்ம இப்ப தியானிக்க போறோம். Today, if we all turn our Bibles to Matthew 13. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துக்கு உங்களை வேதத்தை திருப்பி கொடுங்க. Matthew 13, verses 13 to 14. மத்தேயு 13 வசனங்கள் 13, 14. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். Therefore I speak to them in parables, because seeing they do not see, and hearing they do not hear, nor do they understand. And in them the prophecy of Isaiah is fulfilled, which says, hearing you will hear and shall not understand, and seeing you will not perceive. So when you are spiritually aware, you can see and you can perceive. நாம தேவனுடைய இடத்துல இருந்து நம்ம விழித்திருக்கும் போது நம்மளால புரிந்து கொள்ள முடியுது, என்ன நடக்குது அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். Why is such importance given to perceiving? What are we missing if we do not perceive what God is trying to tell us? நாம் கடவுள் நம்ம கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்றத புரிந்து கொள்ள முடியலனா நம்ம என்னத்தை இழந்து விடுகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். Because when you perceive and what you are seeing in the Spirit, the Holy Spirit is residing within you. ஆவிக்குரிய விதத்துல நம்ம விழித்திருந்து பார்க்கும்போது நம்மள தூய ஆவியானவர் நமக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறார். He is among us, and God has given us the gift of the Holy Spirit. கடவுள் நமக்கு அதை அருளித்து இருக்கிறார். அதனால நம்ம தூய ஆவியானவர் மூலமாக வந்து நம்மளால நிறைய விஷயங்களை காண முடியும் ஸ்பிரிச்சுவலா. So I want to give you a story that one I'm reminded of often. இதை ஒட்டி உங்களிடம் நான் ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். There was a man and he went out to shore. ஒரு மனிதன் இருந்தான். அவன் வந்து அவனோட வாழ்க்கையில இருந்து சரி நான் பார்க்க போகிறேன், ஏதோ ஒன்றை காண போகிறேன்.
கடலுக்கு சென்றான். ஷோர் இந்த கடல், யா கடல், ஓஷனை பார்க்க போயிருக்கிறான். யா So he went out into the ocean, and something happens, and he ends up in the depths of the ocean, and he's stranded, and he's trying to keep above the waters. ஏதோ ஒன்று அசம்பாவிதம் நடந்து போயிருக்கு. அவ திடீர்னு பார்த்தா தண்ணிக்குள்ளாக இருக்கிறான், மிதக்க தத்தெடுத்து கொண்டு இருக்கிறான். என்ன பண்றது தெரியாம He's there and he's waiting. அவன் ஏதோ ஒன்றுக்காக காத்து கொண்டு இருக்கிறான். He knows God is with him. கடவுள் அவனோடு இருக்கிறான் அவன் உணர முடியுது. He knows that God is going to save him. கடவுள் அவனை காப்பாற்றி விடுவார் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கிறது. So he's waiting on God. ஆனால் அவன் எதுவும் செய்யாமல் அவனை பொறுமையோடு காத்து கொண்டிருக்கான். ஏதோ நடக்கும். But he's floating on the water, so he's in the depths of the water and he's waiting to be saved. ஆனா அவன் வந்து கீழே கிரவுண்ட் ஆகல, அதாவது உள்ள முழுகவில்லை. அதுல தத்தெடுத்து மட்டும் கொண்டிருக்கிறான், அப்படியே மிதந்து கொண்டிருக்கிறான். First a boat comes along. ஒரு பறவை ஒன்று வருது. A boat comes and says, "Oh, I see you're stranded. Let me help you." அந்த பறவை அவனை பார்த்து சொல்றது, ஓ நீ தத்தெடுத்து கொண்டு இருக்கிற, நான் அவனை வந்து காப்பாற்ற ஹெல்ப் பண்றேன், முயற்சிக்கிறேன் அப்படி என்று சொல்லுது. He says, "No, I'm waiting on God because I know God's going to save me." இல்ல பறவை நீ போ, நான் கடவுளுக்காக காத்து இருக்கிறேன், நீ போ, கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுது. A second boat comes. இரண்டாவதாக இன்னொரு பறவை வருது. "Sir, can I help you?" ஐயா நான் உனக்கு உதவி செய்வா அப்படின்னு கேட்கும். "No, I'm waiting on God." திரும்பவும் அவன் பதில் அளிக்கிறான், இல்ல நான் வந்து கடவுளுக்காக வெயிட் பண்றேன், நீ போ. A third boat comes. திருப்பி இன்னொரு பறவை வருது. And now he's head in, he's deep in the what he was holding on to, how he was staying up. He's lost it at this point. இந்த தருணத்துல அவனால முடியல, ரொம்ப நேரம் தத்தெடுத்து கொண்டிருக்க முடியல. அதனால அவர் முழுகிற மாதிரி இருக்கிற சமயத்துல இந்த மூணாவது பறவை வருது. இந்த நேரத்துல He still says, "No, God is going to save me." அந்த பறவையை பார்த்து அவன் சொல்றான், அப்போ இல்ல கடவுள் ஒரு நீ போ அப்படின்னு சொல்றான். So he dies at this point. He drowns. அதுக்கப்புறம் அவன் முழுகி இறந்து விடுகிறான். And then he sees God. அதுக்கப்புறம் கடவுள் அவன் பார்க்கிறான். He says, "Oh God, oh God, ஐயோ கடவுளே கடவுளே அப்படி என்று சொல்லுகிறார். why did you not save me? ஏன் என்னை நீ காப்பாற்றவில்லை? I had faith in you. உன் விசுவாசத்தை நம்பி இருந்தேன், நீ ஏன் என்னை காப்பாற்றல? I waited for you, நான் காத்திருந்தேன் கடவுளே, yet you didn't come and save me." ஏன் என்னை வந்து நீ காப்பாற்றவில்லை அப்படின்னு கேட்கிறேன். God says, கடவுள் சொல்லுகிறார் நோக்கி, "I came to you. நான் உன் இடத்துல வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. I came to you once. நான் ஒரு தடவை வந்தேன், I came to you twice. இரண்டாவது முறை வந்தேன், And I came to you 3 times. மூன்றாவது முறை வந்தேன்ப்பா. Each time you turned me away. ஒரு தடவையும் நீ என்ன போக சொல்லிட்ட, வேண்டாம்னு சொல்லிட்ட. Each time you said, "No, I am waiting on God," but I came to you. ஒரு முறையும் இந்த இடத்துல வரும்போது இல்ல நான் கடவுளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், கடவுளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், நீ தள்ளி விட்டுட்ட. So keep the story in mind. இந்த கதையை உங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. And now we're going to move on to Luke 2. இப்பொழுது வேதத்துல லூக்கா எழுதிய நற்செய்திகளுக்கு நாம் போக போகிறோம். Luke 2:25 to verses 35, and here you can see the story of Simeon. லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 லிருந்து 35 வரை படிக்கிறேன். 25 லிருந்து 35 வரை. நான் talking English la வாசிக்கிறேன். And behold, there was a man in Jerusalem whose name was Simeon, and this man was just and devout, waiting for the consolation of Israel, and the Holy Spirit was upon him. What was upon him? தூய ஆவியானவர் அவர் மேல இருந்தார் அப்படின்ற அந்த வசனத்துல வாசிக்கிறோம். So the Holy Spirit is residing upon him. தூய ஆவியானவர் அவன் மேல் உலாவிக் கொண்டிருந்தார் அப்படின்ற அந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம். And it had been revealed to him by the Holy Spirit that he would not see death before he had seen the Lord's Christ. அதுல அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மரணத்தை காண மாட்டான், அதுக்கு முன்னாடி அவன் கடவுளை காண விடுவான் அப்படின்றது அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. So he came by the Spirit into the temple, and when the parents brought the child Jesus to do for him according to the custom of the law, he took him up in his arms and blessed God and said, "Lord, now you are letting your servant depart in peace, according to your word, for my eyes have seen salvation." அப்போ இயேசு சிறு பிள்ளையான இயேசு அவன் இடத்துல கொண்டு வரும்போது தூய ஆவியானவர் மேல இறங்கி அவன் வந்து இயேசு குழந்தையா இருக்கும்போது கண்ட உடனே அவர் சொல்றாரு, நீர் இந்த கடவுளை காண உதவி செய்தீங்க, நான் இந்த சர்வன்ட் ஆஃப் காட் அப்படின்ற இடத்துல நான் வந்து உம்முடைய சர்வன்ட் அப்படின்றது கடவுளோட ஊழியக்காரனாய் என்ன நீ காண வைத்தீர், உன்னை பார்க்க வைத்தீர் அப்படின்ற அவன் சொல்றான். அந்த இடத்துல நிச்சயிக்கிறான். Which you have prepared before the face of all peoples, a light to bring revelation to the Gentiles and glory to all your people.
இதோ இந்த குழந்தை மூலமா இந்த உலகத்துக்கு ஒரு ஒளி வரப்போகுது, ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்றத அவன் புரிந்து கொண்டு அந்த இடத்துல அறிக்கை இடுறான். Verse 34 says, Then Simeon blessed them and said to Mary his mother, Behold, this child is destined for the fall and rising of many in Israel, and for a sign which will be spoken against. 34 வசனத்தை சொல்லுது, அவங்க பெற்றோர்களை நோக்கி சொல்றாங்க, இதோ இந்த குழந்தை வந்து இந்த உலகத்தை மாற்ற போகிறது, அதோட வாழ்க்கை மூலமா ஒரு உலகத்தை மாற்ற போகிறது, நிறைய மாற்றங்கள் இந்த குழந்தை மூலமா இந்த உலகத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. So now we just read the story of Simeon. சிமியோனோட கதையை நம்ம இந்த இடத்துல நம்ம படித்தோம். So what is clearly given here is Simeon was filled with the Holy Spirit. He was residing in the Holy Spirit. The Holy Spirit was leading him. இந்த இடத்துல நம்ம என்ன தெளிவா ஒன்று பார்க்கணும்னா, சிமியோனோட தூய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், அதை உணர்ந்தபடியாக இருந்தார். He was able to see and he was able to perceive. இதனால நம்மளால உலக பிரகாரமான காண்கிற விஷயங்களை அவரால் வேதத்தின் அடிப்படையில் ஸ்பிரிச்சுவலாவும் அதை காண முடிந்தது தூய ஆவியானவரோட உதவி மூலமா. Because in verse 30 again it says, For my eyes have seen your salvation. ஏன்னா அந்த இடத்துல திரும்ப அவன் அறிக்கையிடுறான், நான் வந்து இந்த ரட்சிப்பை என் கண்களால் கண்டு கொண்டேன் அப்படின்றத தூய ஆவியானவர் மூலமா தான் அறிக்கையிடுறான். அவன் மனிதனால அந்த இடத்துல சொல்ல, தூய ஆவியானவனுக்கு இருக்கிறதுனால உணர்ந்ததுனால தான் அதை சொல்லுகிறான். So in Matthew when it said you are seeing but you are not perceiving, it is according to salvation. மத்தேயுல நம்ம இயேசு சொன்னதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நீ பார்க்கிற ஆனால் புரிந்து கொள்ள மாட்டே அப்படின்றது அந்த அர்த்தம் இந்த இடத்துல வருது. அது வந்து ரட்சிப்பை குறிக்குது அப்படின்றத இந்த இடத்துல புரிந்து கொள்ளலாம். So when you do not perceive salvation, you do not perceive Jesus, because Jesus is salvation. ரட்சிப்பை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியலனா, நம்மளால காக்க முடியல, நம்மளால இயேசுவை நம்ம புரிஞ்சுக்க முடியல, அப்ப நம்ம இயேசுவை நம்ம புரிந்து கொள்ளவே இல்லை வாழ்க்கை அப்படின்ற அர்த்தம். ஏன்னா இயேசு தான் ரட்சிப்பு. For Jesus came to the earth for salvation so that we may be saved. ஏன்னா இயேசு வந்த நோக்கம் நம்மளை எல்லாத்தையும் பாவத்திலிருந்து மனித குலத்தை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறதுக்காக. அதை புரிந்து கொள்ளாவிட்டால் நம்ம இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். For the Lord Jesus came to us as a baby. ஏன்னா இயேசு இந்த உலகத்துக்கு ஒரு மனிதனாக குழந்தையாக வந்தார். And he came to give us freedom. இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக ஒரு விடுதலை கொடுக்க வந்தார். To free us from our sins. எதிலிருந்து விடுதலை பார்த்தா பாவத்திலிருந்து விடுதலை. To free us from our iniquities. நம்மளோட தவறுகள் மீறுகளிலிருந்து விடுவிக்க வந்தார். From our trespasses. For the importance of salvation is Jesus. So when do you not perceive, you do not see Jesus, and when do you not see Jesus, you have no salvation in your life. அதனாலதான் நாம் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை, நம்ம ரட்சிப்பை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அர்த்தம் நான் சொல்கிறேன். For salvation is the importance of a Christian. ஏன்னா ரட்சிப்பு என்றது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். It is something that builds our faith. அது மூலமாக நம்மளோட விசுவாசம் கட்டப்படுகிறது. It is the reason that we can see Jesus in the heavens later. அதுதான் காரணம், இயேசுவை முகமுகமாய் நம்ம இறந்தப்புறம் சந்திக்கிறதுக்கான காரணம் அதுவாதான் இருக்கு. So that is the reason why we are here. We are here to perceive and understand salvation and understand Jesus. அந்த நோக்கத்துக்காக நம்ம எல்லாரும் இந்த இடத்துல இங்க அமர்ந்திருக்கிறோம். நம்ம இயேசுவை புரிந்து கொள்ள, இயேசு ரட்சிப்பை புரிந்து கொள்ள, அந்த ரட்சிப்பின் மூலம் நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கான நோக்கத்துக்காக நீங்க நாம இருக்கிறோம். For in John 9, யோவான் 9ஆம் அதிகாரத்தில் from verses 35, வசனங்கள் 35 இலிருந்து, Jesus heard that they had cast him out, and when he found him, he said to them, Do you believe in the Son of God? இயேசு ஒரு நோக்கு கேட்கிறார், நீ வந்து Son of God, do you believe in குமாரன், மனுஷகுமாரன் நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறார். He answered and said, Who is he, Lord, that I may believe in him? போதகரே, யார் அவர்கள் நான் நம்பிக்கை கொள்கிறேன் அப்படின்னு கேட்கிறார். And Jesus said to them, You have both seen him, and it is he who you are talking with. நீ வந்து அவரை பார்த்து கொண்டு விட்டாய், அந்த பார்க்கிற மனுஷனிடம் தான் பேசிக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு இயேசு. So Jesus is clearly saying, when you see the Son of God, you see me. இயேசு அங்க தெளிவாக சொல்கிறார், நீ மனுஷகுமாரனை பார்க்கும்போது என்னதான் பார்க்கிற அப்படின்ற தெளிவாக சொல்கிறார். And then when we read further on, it says, Then he said, Lord, I believe, and he worshipped him. தொடர்ந்து படிக்கும்போது பார்க்கிறோம், அவனை சொல்றான், அறிக்கையிடுறான், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். And Jesus said, For judgment I have come into this world, that those who do not see me may see, and those who see may be blind.
Then some of the Pharisees, this is important, then some of the Pharisees who were with him heard these words and said to him, "Are we blind also?" அந்த வசனத்தை நீங்க படித்துக் கொண்டே வந்தா அது முடிவுல சொல்றாரு, யார் என்னை காணவில்லை அவர் காண்பார்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும்போது அங்க இருக்கிற பரிசேயர்கள் அப்போ வந்து இயேசுவை கேட்கறாங்க, அப்போ நாங்க என்ன கண்ணு தெரியாதவர்களா அப்படின்ற அவர் நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறாரு. Jesus said to them, "If you were blind, you would have no sin. But now you say, we see, therefore your sin remains." இயேசு அவங்களை நோக்கி சொல்லுகிறார், நீங்க கண்ணு தெரியாதவங்களா இருந்தா நீ பாவம் செய்யவில்லை என்று அர்த்தம். ஆனா நீங்க பார்த்து கொண்டிருக்கனால நீங்க பாவம் செய்து விட்டீர்கள் அப்படின்றது. So because you say, "I am seeing and I am perceiving," but in reality you are not. ஏன்னா நீ பார்த்து கொண்டிருக்கன்னு சொல்ற, ஆனா உனக்கு வந்து தூய ஆவியை குறித்தோ இல்ல ரட்சிப்பை குறித்தோ அந்த புரிதல் உனக்கு இல்லாதனால you are blind and your sins remain with you. அதனால உன்னோட மனக்கண்கள் திறக்கப்படவில்லை, ஆனால் நீ இன்னும் அதே வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற, உன்னோட பாவம் உன்னோட ஒட்டி கொண்டேதான் வரும். When your sin remains within you, you have no redemption. நம்மளோட பாவம் நமக்குள்ள ஒட்டி கொண்டிருக்கும் போது நமக்கு வந்து அதுல இருந்து ஒரு மீட்பு இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கை பழைய வாழ்க்கையா தான் இருக்கும். அதுல இருந்து ஒரு மீட்பே இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். For if you are covered in sin and if you are within sin, Jesus says, "Come to me." ஏன்னா பாவத்துக்குள்ளாக இருந்து பாவம் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது இயேசு நம்ம நோக்கி சொல்கிறார், என்னிடத்தில் வா மகனே, என்னிடத்தில் வா மகனே அப்படின்னு இயேசு சொல்கிறார். Why does he say that? ஏன் இயேசு அதை சொல்ல வேண்டும்? எதுக்காக சொல்லுகிறார்? For God has come to redeem and to save us. ஏன்னா அவர் வந்த நோக்கமே அதுதான். பாவத்தில் இருக்கிற அந்த மனிதர்களை பார்த்து நீ என்னிடத்தில் வாங்க, நான் உனக்கு ரட்சிப்பை தரேன், மீட்பை தரேன் சொல்றதுக்கு தான் அவர் வந்தார். Because when we are spiritually awake and when we are spiritually seeing, we can understand what salvation truly means in our life. என்னோட மனக்கண்கள் மூலமா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கும்போது நம்மளோட ரட்சிப்பு என்ன நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால நம்ம பாவத்தை விட்டு வர அந்த பாவத்தை விட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளாக கால் எடுத்து வைக்கிறதுக்கு இயேசு நமக்கு உதவி செய்ய போகிறார். So when we go back to the story of 3 birds, நான் முன்ன சொன்ன அந்த கதையை நம்ம திருப்பி நினைத்துக்கொள்வோம். அந்த 3 பறவைகள் வந்த கதை. that man was drowning in sin. அந்த மனிதன் தத்தெடுத்து கொண்டிருந்தான் அப்படின்னு நான் சொன்னது, அவன் பாவத்துல மூழ்கி கொண்டிருந்தான். Each time God came to him and said, "I am here to save you." ஒரு முறையும் அந்த பறவை மூலமா கடவுள் வந்து சொன்னார், நான் வந்து உன்னை But காப்பாற்றுவேன். each time he turned him away. ஒரு முறை அந்த மனிதன் அவரை நோக்கி இல்ல இல்ல அப்படின்னு தள்ளிவிட்டான். 3 times God came to him and said, "I can save you, give out your hand." 3 முறையும் கடவுள் வந்து அவனுக்கு ஒரு காரணத்தை கொடுத்தார். So when the boat came and he was drowning and he didn't understand that it was God that came to him. மன்னித்துக் கொள்ளுங்க, அது வந்து போட் என்றது, நான் படகை வந்து பேர்ட் என்று சொல்லி நான் பறவை என்று சொல்லிவிட்டேன். நான் சாரி. 3 அந்த படகு வந்திருக்கு, 3 படகு தள்ளி விட்டார். அப்போ கடவுள் இப்ப சொல்லுகிறார், 3 தடவை நான் படகு அனுப்பி விட்டேன், ஆனா நீ வந்து தள்ளி விட்டேன், நான் காப்பாற்ற வரல அப்படின்னு. So when the boat was drowning, no, when he was drowning and the boat came to him, he did not understand that salvation and redemption was there for him right there. அவனால அப்ப புரிந்து கொள்ள முடியல, அந்த படகு தான் அவனோட மீட்பின் படகுன்னு புரிந்து கொள்ள முடியல, அந்த ரட்சிப்பின் படகு தான் புரிந்து கொள்ள முடியல. He said, "God, I'm waiting on God." Each time he said, "I am waiting on God." விசுவாசம் அவனுக்கு இருந்தது, ஆனா அந்த படகு என்ன நோக்கத்தோட வந்து அவனால புரிந்து கொள்ள முடியல. But God came to him 3 times. ஆனா கடவுள் 3 முறை வந்தார் அவனுக்கு. And then when he died, he asked God, "Oh God, why didn't you save me?" ஆனா அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் கடவுளை நோக்கி கேள்வி கேட்கிறான், நீ ஏன் காப்பாத்த வரல கடவுளே? But that is because you are spiritually blind. When God comes to you, you do not understand, you do not perceive that He's coming into in a way that He's come for redemption. ஏன்னா அவனோட மனக்கண்கள் திறக்கவில்லை. ஏன்னா விசுவாசம் இருந்தது, ஆனா ஆவிக்குரிய இடத்துல அவன் வந்து இன்னும் தூங்கி கொண்டே தான் இருந்தான். அப்படினால அவன் ரட்சிப்பு என்னன்னு அவனால பார்க்க முடியாதனால அவன் He did not say salvation. The Pharisees, they were smart, they read the scrolls, they knew what they were teaching. இத பரிசேயர்களும் ஒப்பிட்டு பார்த்தாங்க. பரிசேயர்கள் எல்லாமே தெரிந்தவர்கள், அவன் விசுவாசம் இருந்து அவங்களுக்கு வந்து பொக்கின வேதத்தின் அடிப்படையில் எல்லாமே கரைச்சி குடிச்சவங்க. ஆனா அவனோட மனக்கண்கள் திறக்கப்படாதனால சால்வேஷன் என்ன ரட்சிப்பு என்னன்னு தெரியாம இருந்தான். They were waiting on the Son of God, and He was standing right there before him, and He said, "You are blind." மனுஷகுமாரன் வருவாங்கன்ற நம்பிக்கையோட தான் இருந்தாங்க. ஆனா வந்து முன்னாடி நின்று இதெல்லாம் சொல்லும் போது அவரை குறித்து கேள்வி கேட்கிறாங்க. For you might be physically awake, but spiritually you are asleep. ஏன்னா உலக பிரகாரமா அவங்க விழுந்து கொண்டிருந்தாலும் அவனோட ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் தூங்கி கொண்டே தான் இருந்தான். And when you are spiritually asleep, you will lose foundation in Jesus. You will lose salvation in Jesus, and you will lose redemption. ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு விழிப்புணர்வு வராவிட்டால், if you are not awake, எழுந்து கொள்ளாவிட்டால் நமக்கு salvation ரட்சிப்பு நமக்கு கிடைக்காது. For when the Holy Spirit guides us, exactly how He guided Simeon, தூய ஆவியானவர் நம்ம
வழி நடத்துவார். எப்படி நான் சிமியோனை எப்படி வழி நடத்தினாரோ அதே போல நம்ம வழி நடத்துவார். Because Simeon instantly saw Jesus for salvation. சிமியோன் அந்த குழந்தை எடுத்துட்டு வந்த அப்பவே அவனுக்குள்ளாக தூயாங்க சொல்லிவிட்டார், இதோ இதுதான் அந்த மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அப்படின்ற. Why can we not do the same? ஏன் நம்மளால அதை செய்ய முடியவில்லை? Why can we not understand that Jesus is the salvation that we are searching for, but we are waiting on him in a different version? ஏன் நம்மளால அந்த புரிந்து கொள்ள முடியல? சிமியோன் புரிந்து கொண்ட மாதிரி இயேசுதான் நம்மளோட மீட் பண்ண நாம புரிந்த மாதிரி ஏன் நம்மளால புரிந்து கொள்ள முடியல? நம்ம இயேசு வேற ஒரு விதத்துல வருவார், ஏதோ ஒரு விதத்துல வந்து வருவார், அவர் நமக்கு கண் முன்னாடி வந்து நிப்பாரு, ஏன் நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம்? Church Kabaram, we come here, we're here, and we're seated, and we understand that Jesus is God. But when your life is covered in sin, you are not understanding Jesus the way Jesus wanted you to understand him. நம்ம ஒரு வாரமும் நம்ம வரும் சபைக்கு வரும், இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கோம், மெசேஜ் எல்லாம் கேட்டுட்டு இயேசு நம்மளை விடுவிப்பார்ன்ற நம்பிக்கையோட தான் வரும். ஆனா இயேசு எந்த விதத்துல நமக்கு வருவார் நமக்கு தெரியாத ஒரு குழப்பத்தை நாங்களே ஒரு பிம்பத்துல இயேசு இப்படிதான் வந்து நம்மளை காப்பாற்ற நடந்து கொண்டிருக்கனால நம்மளோட மனக்கண்கள் திறக்காம நம்மளோட ரட்சிப்பு என்ன நமக்கு தெரியாம இருந்து கொண்டிருக்கிறோம். But he clearly says, I have come to save and I have come to redeem. I am your salvation. அவர் தெளிவாக சொல்றார், நான் உனக்காக தான் வந்திருக்கிறேன், உன்னோட பாவத்தை போக்க தான் வந்திருக்கிறேன், உனக்கு ரட்சிப்பு கொடுக்க தான் வந்திருக்கிறேன், நான் தான் உன் ரட்சிப்பு. நான் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொண்டே தான் இருக்கிறேன். So when you are here and you have faith, that is the first step. முதலாவது நம்ம இங்க இருந்து நமக்கு விசுவாசம் இருந்தா அதான் முதல் படி. But when you do not see your sin and you say constantly, oh, God knows my intention, God knows I'm going to change the next day, I have tomorrow, I'll wait, I'll do whatever I want to do. And when it's time to be in the presence of God, oh, hallelujah, hallelujah. And the next day you're out there, you're swearing, you're drinking, you're doing everything that is besides the presence of God, you are not seeing Jesus for who he is. நாம் பாவத்தின் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டே நம்ம விசுவாசத்தோட இருந்து, ஓ கடவுளை காப்பாற்றணும், இந்த தப்பு பண்ணிட்டேன், நாளைக்கு நான் பண்ண மாட்டேன், கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு நம்மளே நமக்கு வந்து ஒரு வாக்கியம் நம்ம பேசிக்கொண்டு கடவுள் வந்து நம்மளை புரிந்து கொள்வார், கடவுள் நம்மளை புரிந்து கொள்வார் இருக்கோமா? அப்ப நம்ம கடவுளை ஒழுங்கா பார்க்கறதுல நம்மளோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை, இன்னும் பாவத்தில் தான் இருக்கிறோம். இங்க வந்தால் பத்தாது, அந்த விசுவாசம் இருந்தால் பத்தாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இன்னும் செத்தே தான் இருக்கிறோம். So what I often hear from people is, oh, God knows my intentions. Oh, but I want to live my life. I want to wait. God knows he's going to wait on me. God, Jesus is graceful. Jesus is merciful. Jesus is forever loving. Yes, but no. அநேக நேரம் நம்ம மக்களிடம் பேசும்போது அவங்க சொல்றாங்க, ஓ கடவுளுக்கு தெரியும் நான் இதெல்லாம் பண்றது, அவருக்கு தெரியும், அவர் புரிந்து கொள்வார், ஏன்னா அவர் மன்னிக்கிற தேவன், அவர் வந்து இரக்கமுள்ளவர் அப்படின்னு சொல்லி கடவுளோட வசனங்களை தான் சொல்லுவோம். அது ஆமாம் தான், ஆனா அதே சமயத்துல அது இல்ல, கடவுள் அது மட்டுமே இல்ல. People think that Jesus from the Old Testament, the God from the Old Testament is not the same God in the New Testament. நிறைய பேர் யோசிக்கிறாங்க பழைய ஏற்பாட்டுல இருக்கிற கடவுள் புதிய ஏற்பாட்டுல இருக்கிற கடவுள் வேற வேற. Oh, the God in the Old Testament was judgmental. He wasn't as faithful as he is now. He's not as merciful as he is now. பழைய ஏற்பாட்டுல இரக்கம் காட்டின தேவன் மாதிரி இப்ப புதிய ஏற்பாட்டு தேவன் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு நிறைய பேர் இடம் கண்டுகொண்டிருக்கு. But if the word was in the beginning and the word never changed, how can God change? அந்த வார்த்தை தேவன் ஆவியாக வார்த்தையாக இருக்கிறார்ன்றது முதல்ல பழைய பாட்டிலே அதே மாதிரி இருந்தால் புதிய பாட்டிலே அதே மாதிரி இருந்தால் வார்த்தை மாறாவிட்டால் எப்படி கடவுள் மட்டும் மாறுவார்? If word became flesh, the same God of the Old Testament is the same God in the New Testament. அந்த வார்த்தை மாமிசமாக மாறினால் எப்படி பழைய பாட்டில இருந்த கடவுளும் புதிய பாட்டில இருந்த கடவுளும் வேற ஆக முடியும்? Jesus came to shed his blood for our salvation, yes? இயேசு நமக்காக ரத்த சிந்த வந்தார், அதன் மூலமா ரட்சிப்பு கொடுக்க வந்தார். ஆமா. He came to give us life, yes? நமக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்க வந்தார். ஆமா. He came to redeem us. நம்மளை புது வாழ்வு மீட்க வந்தார். But yet he wants us. இருந்தாலும் He wants us. நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். He teaches us from right and wrong. எது தவறு எது சரி என்று நமக்கு அவர் போதித்து கொண்டிருக்கிறார். And the same God says, the same Jesus says, the same one from the Old Testament says, அதே கடவுள் நாம் சொல்ற அதே கடவுள் தான் சொல்றார், பழைய பாட்டிலும் சொல்லுகிறார். He says in the end days, when you come and say, oh God, God, I worship you, I will say, go away from me, for I do not know you. கடவுள் அதே கடவுள் தான் நமக்கு சொல்லுகிறார். நீ பழைய பாட்டில சொன்ன அதே தேவன் தான் சொல்லுகிறார். ஓ கடவுளே நம்மை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கடவுள் உன்னை பார்த்து சொல்லுவார், நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. So faith without works and without fulfilling of the Holy Spirit is blind. விசுவாசம் மட்டுமே இருந்து விசுவாசம் தூய ஆவியோட கலந்து நம்மளோட வாழ்க்கையில் ஈடுபடாவிட்டால் அது வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. And then you are asleep in your spiritual life. நாம் இன்னும் உறங்கிக் கொண்டேதான் இருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில். And God wants us many times to be awake. கடவுள் இதை நோக்கி தான் எச்சரித்து அநேக நேரம் சொல்கிறார், விழித்து. He says it in Isaiah. ஐசாயா மூலமா சொல்கிறார். He says it in Romans. ரோமர் அதிகாரம் மூலமா. And he says it again in Isaiah.
திருப்பியாக ஏசாயால திருப்பி அவர் சொல்லுகிறார். He says it multiple times and he says arise. He says stay alert. He says be awake, because being awake in your spiritual life in Christianity is what is the importance of our faith. அநேக நேரங்களில் வேதத்தின் மூலமாக கடவுள் வந்து அவரோட ஊழியக்காரர் மூலமா சொல்லிக் கொண்டே இருக்கார், எச்சரித்துக் கொண்டே இருக்கார். எழுந்திரு எழுந்திரு. அது வந்து விசுவாசத்துக்கு நம்மளோட மனக்கண்கள் திறக்க வேண்டும் என்று எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். So when we believe and we have faith, but we do not change our life, we do not change our actions. நாம் நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையில இருக்கிறோம், விசுவாசத்தோட இருக்கிறோம், ஆனா நம்ம வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளாவிட்டால், when you do not ask for forgiveness, when you do not ask God to help change you, நம்மளோட கடந்த வாழ்க்கையின் பாவங்களை கடவுளே மன்னியும் நம்ம அறிக்கையிடாமல் விட்டால், that is the issue. அதுதான் நம்ம பிரச்சனை. So when God is telling you, I am salvation, I am your redeemer, கடவுள் நம்ம நோக்கி நான் சொல்லும்போது, நான் தான் உன் ரட்சிப்பு, நான் தான் உன் மீட்பர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, are you asking him, oh God, fill me with your Holy Spirit? அப்ப நாம கடவுள் நோக்கி கேட்கிறோமா? கடவுளே உங்க தூய ஆவியானவரை நிரப்புங்க. கடவுள் நோக்கி நம்ம கேட்கிறோம். Oh God, guide me with your Holy Spirit. கடவுளே என்னை நீ வழிநடத்துங்கப்பா. என் வாழ்க்கையில நம்ம கேட்கிறோம். May I decrease and may you increase. கடவுளே என்னோட நாமம் மகிமைப்படாம உம்முடைய நாமம் மகிமைப்படணும்ப்பா நம்ம சொல்லுகிறோம். May you be on my tongue. கடவுளே நீர் என்னோட நாம உம்முடைய வார்த்தைகள் வரட்டும், நீர் என்னோட நாமல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். May you be the way I walk, என்னோட வழியில நீர் இருங்கப்பா அப்படின்னு நம்ம நோக்கி கூப்பிடுறோம். the way I move. நான் எப்படி நடைபெறுகிறேனோ என்னோட உடல் செயல்கள் மூலமா. So then I will understand, and when I see things that are not of God, when I see things that are of God, I will understand which one is which. ஏன்னா கடவுள் நம்மளோட இருக்கும்போது நம்ம நடந்து போற பாதையில நம்மளோட வாழ்க்கையில நமக்கு தெரியும் கடவுள் எப்படி நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறார், எது நல்லது எது கெட்ட நமக்கு தெளிவாக தெரியும். For you are seeing and you are not perceiving. ஏன்னா நம்ம பார்க்கிறோம் ஆனா புரிந்து கொள்ள மாட்டோம். You're not understanding. நமக்கு அது புரிய மாட்டேங்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில. He was drowning, God came to him. He did not understand that was God. அந்த கதையில அந்த மனிதன் தத்தளித்து கொண்டிருந்தான், பாவத்தில் மூழ்கி கொண்டிருந்தான். கடவுள் அவனோடு வரும்போது அவனுக்கு புரியவில்லை. Some of us are waiting on somebody to come pray for us and be like, oh, you're doing this, this and this wrong. This is what you should stop doing. But that's not how God works. God has given us the word of God in our hands so that we can understand ourselves. அநேக நேரங்களில் நம்ம காத்துக்கொண்டிருக்கோம். ஓ யாரோ ஒருவர் வந்து என்னோட பிரச்சனைகளை என்னோட பாவங்களை எல்லாம் சொல்லி இதை சுட்டி காட்டி இதுல இருந்து மாறணும் யாரோ ஒரு மனிதன் நமக்கு வந்து சொல்லுவாரு, உணர்த்துவார் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்ல. கடவுள் நமக்கு வார்த்தை கொடுத்திருக்காரு. இந்த வார்த்தையின் மூலமா நம்ம மாற வேண்டும் என்று நம்ம தான் புரிந்து கொள்ள வேண்டும். You only have salvation in the Lord Jesus Christ. So why do you search it in the world? நம்ம எல்லாருக்குமே தெரியும் இயேசு மூலமா நமக்கு ரட்சிப்பு இருக்கு. அப்படியே அந்த உலகத்துல நம்ம தேடிக்கொண்டிருக்கோம். Why do you search it far away from the presence of God? ஏன் இங்க இருக்கிற இந்த புத்தகத்தை, இந்த பைபிள் அப்படின்ற புக் அப்படியே தேடாம நம்ம உலகத்துல இருக்க மற்ற விஷயங்கள் எங்கெங்கயோ நம்ம கண்காணாத இடத்துல தேடிக்கொண்டிருக்கோம். You wait on man. நாம் பிற இடத்துல காத்து கொண்டிருக்கோம். யாரோ ஒருத்தர் வருவாங்க. You wait on family. நம்ம குடும்பத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கோம். You wait on your pastor. பாஸ்டர் நோக்கி காத்து கொண்டிருக்கோம். You wait on your spiritual guider in the church. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வழிநடத்துறதுக்கு நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். You wait on your youth leader. இல்லனா நம்ம யூத்ல இருக்கிற யாரோ ஒரு யூத்தோட லீடர் நம்மள காப்பாத்துவார் அப்படினு சொல்லுவாங்க. You wait on your brethren. இல்ல நம்மளோட சகோதரர்களை நோக்கி நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். But God says to awake. ஆனா கடவுள் நம்ம நோக்கி சொல்றார் விழித்திரு அப்படினு சொல்றார். So when you are sleeping, you need to awake yourself and understand you are in the wrong. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கிட்டு இருக்கும்போது கடவுள் நம்ம நோக்கி சொல்றாரு நீ விழித்திரு. நமக்கு அது புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எழுந்து நம்ம விழித்திருந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில தெரியும். You need to understand that God is forever with you. நமக்கு ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம்மோடு எப்பொழுதுமே என்றென்றைக்கும் நம்மளோடு இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். But when you awake in the presence of God, you are not waiting on somebody else. So you know you can stand firm, faith first on the rock that God has given to us as foundation. ஏன்னா கடவுள் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம விழித்திருக்கிறோம். அப்போ வந்து அது நம்மளோட அஸ்திபாரமா இருக்கும். நம்ம யாரையும் நோக்கி நம்ம பார்க்க மாட்டோம். யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. ஏன்னா கடவுள் நம்மளோட செயல்பட்டு கொண்டிருக்காங்க வாழ்க்கையில். For when I build my house upon the rock, it will stand. But when I build it on the sand that is of the world, it will fall and it will decrease. It will drown. ஏன்னா கடவுள் நம்ம அஸ்திபாரமா வச்சு நம்ம கட்டும் போது நமக்கு தெரியும் அந்த வீடு நன்றாக கட்டப்பட்டுள்ளது. அந்த அஸ்திபாரம் கடவுள் மேல இல்லைன்னா அது சரிந்து விடும். So are we spiritually awake? நாம எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழித்துக் கொண்டு இருக்கிறோமா? Can you look at yourself and be like, yes, I am awake? நம்மளே எல்லாம் சுய பரிசோதனை சொல்லி நம்மளே நமக்குள்ள அந்த பதில சொல்ல முடியுமா? நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன் என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படின்னு. Can you
say the Holy Spirit is within me and residing within me at all times. தூய ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கார், எங்களுக்குள்ள எப்பொழுதுமே உலாவிக் கொண்டிருக்கார் நம்மளால சொல்ல முடியுமா? You can lie to the faces of people. நாம் மனிதர்களோட முகத்தை பார்த்து நம்மளால போய் சொல்ல முடியும். You can lie to everybody around you. மனிதர்கள் யார்கிட்ட வேணா எதுகிட்ட வேணா நம்மளால போய் சொல்ல முடியும். But you cannot lie to the eyes of God. ஆனா கடவுளோட கண்களுக்கு முன்னால நம்மளால போய் சொல்லவே முடியும். For God does see and He does perceive. He does see what you're doing and He does understand what you're doing. ஏன்னா கடவுள் அவர் பார்க்கிற மட்டும் இல்ல, அவர் புரிந்து கொள்ள என்ன பண்ணுவோம் உள்ளாக இருதயத்தை தெரிந்து கொண்ட தேவன் அவர். Oh, God knows my intention. Yes, He knows your intentions. Your intentions are wrong. நீ என்ன பண்ண போற, என்ன நோக்கத்தோட செய்யறேன்னு கூட அது தெரியும், அது தவறுன்னு அவருக்கு தெரியும். So are you understanding that you need to change? உனக்கு இந்த நேரத்துல புரியுதா நீ அப்ப மாற வேண்டும் என்று? You need to be enlightened within the Spirit. The Spirit needs to be residing within you. கடவுளோட ஆவி உனக்குள்ள ஒரு எழுப்புதல் அந்த நீர் அதுல வந்து ஜொலிக்க வேண்டும் என்று புரிகிறதா? The Spirit should guide you wherever you go. அந்த தூய ஆவி உன்னை வழிநடத்த வேண்டும். So when the Holy Spirit is within you, you are seeing and you're perceiving. Because if Isaiah prophesies, you will not see and you see and you will not perceive. ஏன்னா நம்ம தூய ஆவியான நமக்குள்ள இருக்கும்போது நம்ம பார்க்க மட்டும் இல்ல புரிந்து கொள்ள முடியும். ஏசாயா அதான் சொல்லுகிறார் அந்த இடத்துல. So when he said, you will see and you will not perceive, he knew what we were like. Because the Holy Spirit guided him to write that in the book of Isaiah. ஏசாயா சொல்லுகிறார் நீங்க பாப்பீங்க ஆனா புரிந்து கொள்ள மாட்டீங்கன்னு சொல்லும்போது அது ஏசாயா வந்து தூய ஆவியான வழிநடத்தினால தான் சொல்லுங்க. And this is sent to us. It is sent to people who are in the church. இந்த வசனத்தை வந்து நமக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நம்ம சபைக்கு வர நம்மளை பார்த்து இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. The people who saw Jesus. இயேசுவை நோக்கி பார்த்த மனிதர்கள். The people who walked one with him. இயேசு கூட நடந்த மனிதர்கள். Yet they did not understand him because they did not perceive him. அவங்க கூட நடந்து போனாங்க பார்த்தாங்க ஆனா இயேசு யார் என்று அவங்க புரிந்து கொள்ள முடியல. Because the Holy Spirit wanted to be with them. தூய ஆவியானவர் அவரோட இருக்க ஆசைப்பட்டாரு. But they did not allow him. ஆனா அவங்க அதை விடவில்லை. So when you are drowning in your sin, when God comes to save you multiple times and you choose to stay in your sin because you want God to come to you in a certain way and He is not within you in that certain way, you need to understand, you need to be awake. ஏன்னா நம்ம பாவத்தோட வாழ்க்கையில மூழ்கிக்கொண்டிருக்கும் போது கடவுள் பல்வேறு விதத்துல வந்து நம்மளை காப்பாற்ற வந்தாலும் நாம வந்து கடவுளை விட்டது ஏன்னா கடவுள் ஒரு விதத்துல தான் வரணும், இந்த மாதிரி தான் வரணும் அப்படின்ற நம்மளோட எண்ணங்களை தான் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கோம். அந்த எண்ணத்தை மாற்ற வேண்டாம், நம்ம தூய ஆவியானவர் நமக்குள்ள வர வேண்டும். You need to understand that God is trying to reside within you. நமக்கு அப்பதான் புரியும் கடவுள் நமக்குள்ளதான் இருக்கணும்னு ஆசைப்படுறான்ற எண்ணம் அப்பதான் நமக்குள்ள வரும். You need to understand that God left the Holy Spirit so that the Holy Spirit can be one with us. நம்ம புரிய வேண்டும் கடவுள் நமக்கு ஒரு தேற்றவாறுன்ற அந்த ஹோலி ஸ்பிரிட் என்ற தூய ஆவியை நமக்கு விட்டு போயிருக்க காரணம் அந்த தூய ஆவியான நமக்குள்ள வர வேண்டும் என்றுதான் நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். Father God knew you would be asleep in your spiritual life. That's why He constantly says, awake and arise. தந்தையான கடவுளுக்கு நன்றாகவே தெரியும் நம்ம மனிதர்கள் நாம வந்து எப்பவுமே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கிக் கொண்டேதான் இருக்கணும். அதுக்காக தான் தூய ஆவியான விட்டு சென்றார். அதுக்காக தான் எழுந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கா இரு அப்படின்றத திருப்பி நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். Awake you who are asleep, seeing and you do not perceive. விழித்திரு தூங்கிக் கொண்டிருக்காரு சொல்றாரு. பார்க்கிறவர்களா இருக்கிறீங்க, புரியாதவர்களா இருக்கிறீங்க அப்படின்னு திரும்பி நம்ம பார்த்து சொல்றோம். காரணம் அதுதான். For if we go to Colossians, கொலோசியருக்கு நம்மளோட வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 2:13. 2:13 கொலோசியர் 2:13. கொலோசியர் 2:13 நான் ஒரு கமல வாசிக்கிறேன். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். Buried with Him in baptism, in which you were raised with Him through faith in the working of God who raised Him from the dead. And you being dead in your trespasses
and the uncircumcision of your flesh, he has made alive together with him, having forgiven all your trespasses. So when God is clearly saying this to us, that you are dead in your trespasses, கடவுள் நம்ம நோக்கி தெளிவாக சொல்கிறார், நம்மளோட பாவத்தின் நிமித்தம் நாம் இறந்திருக்கிறோம், செத்து போய் இருக்கிறோம். So you are basically asleep. You are in a deep sleep, a deep sleep. அவர் இங்க என்ன சொல்றாருன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை நிமித்தம் நாம் உறங்கி கொண்டுதான் இருக்கிறோம். அது எப்படி ஒரு சாதாரண உறக்கம் இல்ல, நல்லா சாப்பிட்டு தூங்குற மாதிரி ஒரு உறக்கம். So when you're in this deep sleep, when you're surrounded by trespasses, when you're surrounded by sin, அந்த மாதிரி ஒரு தூக்கத்துல இருக்கும்போது நம்ம பாவத்தின் வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்கனால, நம்ம அதுக்குள்ளாக இருக்கிறதுனால நம்ம சுத்தி கொண்டிருக்கிற என்ன நடக்குது நம்ம தெரியாம இருக்கிறோம். So when we do not understand that, அது புரியாம நம்ம இருக்கிறதுனால, because when you're asleep you cannot understand that, நம்ம தூக்கத்துல இருக்கனால நம்ம சுத்தி நடக்க நம்ம தெரியாம இருக்கிறதுனால, God has said He has made you alive together with Him. கடவுள் நம்ம நோக்கி சொல்லுகிறார், நீ விழித்திரு, you should be awake அப்படின்ற திருப்பி சொல்றார், அவரோடு கூட இருக்க, அவரோட இணைத்துக்கொள்ள. So together with Jesus you can be awake. கடவுள் இயேசுவோட சேர்ந்து உன்னால விழித்திருக்க முடியும் அப்படின்றத சொல்றார். Together with the Holy Spirit you can understand and you can perceive. தூய ஆவியான நிமித்தம் அதனால விழித்திருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் நம்மளால. So when you are with the Holy Spirit and redemption is with you, தூய ஆவியான நமக்குள்ள இருக்கும்போது, மீட்பு நம்ம கிட்ட இருக்கும்போது, you can understand what you are doing is wrong and you can understand, okay, now I need to change and now I need to wake up. எது சரி எது நல்லது அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அதுக்கேற்ற நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். So when we choose to change, நாம மாற வேண்டும் அப்படின்ற அந்த தருணத்தை நம்ம முடிவு செய்யறது, you are making the second step. அப்பதான் இரண்டாவது படி நம்ம எடுத்து வைக்கிறோம். And then when you make that second step, the third step is to ask the Holy Spirit to guide you. அந்த இரண்டாவது படி எடுத்து வைத்ததுக்கு அப்புறம் மூணாவது படி என்னவென்றால், தூய ஆவியான நமக்குள்ள வர வேண்டும், அவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறது. So when the Holy Spirit guides you, you will understand, I need to change. And then you come back to the first step. And this is a circle that will repeat again and again and again, because we are men and we are sinful. But through the power of Jesus, through the power and the love of Jesus, we can change that. தூய ஆவியான நமக்குள்ள வந்ததுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டும், திருப்பி முதலாவது படி போகுது. ஏன்னா இது வாழ்க்கை ஒரு வட்டம் என்று சொல்ற மாதிரி, திருப்பி மனிதனாக நாம பாவத்துக்குள்ளாக போய்கொண்டேதான் இருக்கிறோம். ஆனா ஒரு தடவை போகும்போது நம்மளுக்கு மீட்பு நம்மளை எதனால வரணும்னா, நம்மள தூய ஆவி நமக்குள்ள இருக்கும் போது தான் அதுல திருப்பி மீண்டும் மீண்டும் வந்து நம்ம ரட்சிப்புக்குள்ளாக போக முடியும், நம்மளை புதுப்பித்துக் கொள்ள முடியும். So are we ready to be spiritually awakened? நாம எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம மனக்கண்கள் திறக்கப்பட்டு தூய ஆவியான வழிநடத்துதலோடு இருக்க விரும்புகிறோமா இல்லையா அப்படின்ற கேள்வி நான் உங்களுக்கு இப்ப எழுப்ப விரும்புகிறேன். Are we ready to perceive what God has given to us in our life? கடவுள் நமக்காக என்ன நிச்சயத்தை வைத்திருக்காருன்றதை புரிந்து கொள்ள நம்ம தயாராக இருக்கிறோமா இல்லையா? Are we ready to understand what the Holy Spirit wants to do with us in our life? தூய ஆவியானவர் நம்ம மூலமா என்ன செய்ய விரும்புகிறார் என்று நம்ம புரிந்து கொள்ள தயாராக இருக்கிறோமா இல்லையா? We're going to leave this as this, and we're going to read one last verse to end this. Romans. இந்த கேள்வியோடு நாம எடுத்து விடுகிறேன். கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் படித்து, ரோமர் 13 verses 11 to 14. வசனங்கள் 11 இருந்து 14 வரை. ரோமர் 13 வசனங்கள் 11 இருந்து 14 வரை. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. 11 வரை. 11 to 14. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டம், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். And do this knowing the time, that now is high time to awake out of sleep. For now our salvation is nearer than we first believed. The night is fast spent,
The day is at hand. Therefore, let us cast off the works of darkness and let us put on the armor of light. Let us walk properly as in the day, not in revelry and drunkenness, and not in lewdness and lust, not in strife and envy, but put on the Lord Jesus Christ and make no provision for the flesh to fulfill its lusts. Amen. So this is the last verse I want to give to you for the message and to keep on. Next time when we come out, we'll look at light and the meaning of light, because it comes again in Ephesians for awake you who sleep and put on the armor. So we'll look into that. But yeah, so when you need to understand that if you are spiritually asleep, you cannot see Jesus, and when you cannot see Jesus, you cannot understand salvation, and when you do not understand salvation, you cannot see the heavens. நான் இந்த வசனத்தோட முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்த முறை நாம் சிந்திக்கும் போது அந்த வெளிச்சத்தை குறித்து நாம் சிந்திப்போம். இந்த வசனத்தை இந்த மெசேஜ் மூலமா என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நாம் தூயாவியார் மூலமா இருந்து நம்மளோட வாழ்க்கையில விழித்துக் கொள்ளாவிட்டால் இயேசுவை நம்ம புரிந்து கொள்ள முடியாது, நம்மளோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு செய்தி தான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பினேன். அதை சொல்லி